வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோ பதிவில் பார்க்க போகிறது வந்து நாட்டு செம்பருத்தியை பற்றி தாங்க நம்ம சின்ன டிப்ஸ் வந்துட்டு பார்க்க போகிறோம். நிறைய இடங்களில் வந்துட்டு செடிகள் வந்துட்டு இருக்கும், ஆனால் பூக்கள் வந்துட்டு அதிகமாகவே இருக்காது. பூக்கள் பூக்கிறதுக்கு நம்ம என்னென்னலாம் டிப்ஸ் வந்துட்டு பார்க்கலாம் அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். ஸோ என்ன உரங்கள் கொடுத்தா நம்மளோட செடிகளில் வந்துட்டு பூக்கள் அதிகமாக இருக்கும் அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வகையான நாட்டு செம்பருத்தி வந்துட்டு ஹெல்த்துக்கு, நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு, நம்மளோட ஹார்ட்டுக்கு இது எல்லாமே ரொம்பவே நல்லதுங்க. இந்த செம்பருத்தியை வந்துட்டு டீ போட்டு குடித்தோம்னா நம்மளோட ஹார்ட் வந்துட்டு நல்லதாக இருக்கும், நம்மளோட ஹெல்த் வந்துட்டு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். அது மாத்திரம் இல்லாமல் இந்த இலைகளையும் பூக்களையுமே வந்துட்டு நீங்கள் தலைக்கு வந்துட்டு ஹேர் க்ரோத்தாகவும் பயன்படுத்தலாம். ஸோ இவ்வளோ ஒரு பயன் தரக்கூடிய இந்த செடிகளில் பூக்கள் இல்லாமல் இருந்தால் எப்படிங்க? ஒரு ஸ்பூன் வெந்தயம் வந்து 1 லிட்டர் வாட்டரில் நல்லா ஊற வச்சு நீங்கள் அரைச்சி அதில் 1:5 ரேஞ்சுக்கு வந்துட்டு நீங்கள் தண்ணியை மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணியும் கொடுக்கலாம். லீஃப்க்கு மேலே நீங்கள் ஸ்ப்ரே பண்ணியும் கொடுக்கலாம். தண்ணியை வந்துட்டு உங்களோட செடிகளுக்கு கீழேயுமே நீங்கள் வந்துட்டு ஊற்றி கொடுக்கலாம். நம்ம லிக்விட் ஃபார்ம்லேயுமே வந்துட்டு நம்ம உரங்களை பயன்படுத்தலாம். இல்லை அப்படின்னா நம்ம பவுட்ரு ஃபார்மில் யூஸ் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம். ஸோ பவுட்ரை வந்துட்டு நம்ம வெந்தயத்தை நல்லா அரைச்சி பவுட்ரு பண்ணிவிட்டு 15 நாளைக்கு ஒரு முறை வந்துட்டு மண்ணை நல்லா கலரி கொடுத்து நம்ம கொடுத்துட்டு வரணும். மண்ணை கலரிட்டு நீங்கள் வெந்தய பவுட்ரை வந்து போட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி வந்து நிறையவே கொடுக்கணும். எப்போயுமே வந்துட்டு நம்ம பவுட்ரு கண்டிஷன் கொடுக்குற உரங்கள் போட்டதுக்கப்புறம் தண்ணி வந்து நிறையவே கொடுக்கணுங்க. இந்த நாட்டு செம்பருத்தியை வந்து நம்ம மாடியில் வச்சு வளர்க்குறதா இருந்தாலும் தாராளமாக வச்சு நம்ம வந்துட்டு வளர்க்கலாங்க. ஸோ வெந்தயத்தை நீங்கள் ஊற வைக்கிறதா இருந்தால் ஊற வச்சு 7 நாளைக்கு நீங்கள் புளிக்க வச்சு தான் நீங்கள் வந்துட்டு நம்ம செடிகளுக்கு பயன்படுத்தணும். இல்லை அப்படின்னா நார்மலாக வெறும் வெந்தயத்தை நீங்கள் ஊற வச்சு டெய்லியும் கூட அந்த தண்ணியை வந்து பயன்படுத்திக்கலாங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி டிப்ஸ் வந்துட்டு நிறைய யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை கொடுக்குறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஹாப்பி கார்டனிங்.